இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருக்கண்டியூர் அப்படிங்கிற திவ்யதேசம். தலைகள் இருந்தது. சிவனுக்கும் 5 தலைகள் இருந்தது. எப்பயுமே இந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் கோபம் வருமா வராதா? நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். என்னதான் சிவன் தான் பிரம்மாவை படைத்தார், பிரம்மா தான் சிவனை படைத்தான்னு சிவபுராணத்துலேயும் பிரம்ம புராணத்துலேயும் மாற்றி மாறி சொல்லிண்டாலுமே இன்னும் அந்தந்த புராணங்கள் எடுத்திங்கன்னா அவளைத்தான் பிரசித்தமாக பேசக்கூடியது புராணங்கள். ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, பெருமாளுடைய நாபிக்கமலத்திலிருந்து வந்தவன் பிரம்மா, பிரம்மா படைத்தவன் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலுமே சிவனுக்கும் 5 தலைகள், பிரம்மாவுக்கும் 5 தலைகள், இந்த குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமைகள் வரும். என்ன ஆறுது, 2 அதாவது சிவபுராணத்தில் ஒரு விதமாகவும் பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு விதமாகவும் இந்த கதை வருகிறது. புராணம் அப்படின்னாலே அந்த நம்ம இப்போ ஒரு சினிமா எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரியை தான் சொல்லுவாள் முதல்ல. அந்த ஒன்லைன் ஸ்டோரியை டெவலப் பண்ணி ஒரு கதையாக எடுக்கிறார். அதே மாதிரி தான் புராணங்களில் இருக்கக்கூடியது ஒன்லைன் தான், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி கதையாக நமக்கு தந்திருக்கா. இப்படி 2 கதைகள் அங்கே உலகி வருது. நம்ம ஒரே விதமாக அந்த கதையை பார்ப்போம். அதாவது பிரம்மா சஞ்சாரி, எல்லா உலகத்துலேயும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர். அப்படி ஒரு சமயம் என்ன பண்ணுறார், சிவலோகத்துக்கு வர்றார். சிவலோகத்துக்கு வரச்சே பார்வதி பிரம்மா வந்திருக்காரே அப்படின்னுட்டு அவரை வணங்குகிறாள். இது நேச்சர். ஆனால் அதை பார்த்து அவருக்கு எல்லா விதமான சிசுஷைகளும் பண்ணிட்டு இருக்கா. அதாவது அர்க்கியம் கொடுக்கறது, பாத்தியம் சமர்ப்பிக்கிறது, காலம்பை விடுறது, பிரம்மாவாச்சே அப்படின்னுட்டு இதை பார்த்து கொண்டே வரக்கூடிய சிவனுக்கு ஒரு மனதுக்குள்ளே எண்ணம், தனக்குத்தானே கொடுக்கணும், மற்றவாளுக்கு எப்படி கொடுக்கலாம் அந்த இடத்தை. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. தன்னை மட்டுமே கவனிக்கணும், மற்றவானை கவனிக்கக்கூடாது. வந்தவா விருந்தாளியோட லிமிட்டோடு நிறுத்திக்கணும். இப்படி இல்லாமல் கவனிக்கிறது, அர்க்கியம் பாத்தியம்லாம் கொடுத்து காலம்பை விட்டு, இதெல்லாம் தேவையா? இது எதனால் வந்தது? நம்மை விட ஏற்றமாக இருக்கக்கூடிய, நம்மை போன்றே 5 தலைகள் இருக்கக்கூடியதுனால தானே வந்தது அப்படின்னு கோபம் வந்துடுறது சிவனுக்கு. அதனால் சிவன் என்ன பண்ணுறார், பிரம்மாவனுடைய ஒரு தலையை கொய்து விடுகிறார். ஒரு தலையை கொய்து விட்டால் அந்த தலை என்ன ஆகுது, ஒட்டிக்கிறது கையோட. அந்த தலை கையை விட்டு போக மாட்டேங்கிறது. போனால் தானே அடுத்த காரியத்தை பார்க்க முடியும். தலை கையை விட்டு போக மாட்டேங்கிறது. ஏன்னா இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று, இவர் சாதாரணமாக ஒரு சண்டை போட்டு அந்த தலையை கொய்திருப்பாரே, ஆனால் அது சண்டையில் விஷயமே வேறு. இப்போது மனதுக்குள்ள ஒரு வக்கரம், இந்த வக்கரத்தினால் அந்த தலையை கொய்தனால் அந்த தலை இவருடன் நின்று விட்டது, இவர் கையில் நின்று விட்டது. நம்ம மேலே ஒரு 2-3 திவ்யதேசங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த திவ்யதேசங்களுக்கு வரைச்சே லக்ஷ்மி மகாலட்சுமி அந்த கையில் ஓடில் இருக்கிறதுல அந்த கை ஓட்ட பிச்சாண்டார் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரபோது மகாலட்சுமி பிக்ஷையிடுறதா பார்த்தோம். இந்த கையில் இருக்கக்கூடிய ஓட்டை எப்படி அவர் நிவர்த்தி பண்ணுவார், எங்கே கொண்டு போய் கரைப்பார், இந்த ஓடு எப்படி கையில் இருந்து போகும், போனால் தானே அடுத்த விஷயம் இவருக்கு அந்த மேற்கொண்டு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். கையில் ஓடு இருந்தால் என்ன ஆகும்? இவரோ பிச்சை எடுத்து பிழைப்பவர், அனைவருக்கும் பிச்சை அளிப்பவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவருக்கு இந்த ஓடு ஒட்டி கொண்டிருக்கிறதே என்ற மனக்கலக்கம். இதனால் இவர் என்ன பண்ணுறார், பெருமாளை வேண்டுறார். ஏன்னா இவ 2 பேருக்கும் சண்டை அப்படின்னா யார்கிட்ட வர முடியும்? அல்டிமேட்டாக மகாவிஷ்ணுகிட்ட தான் வரணும். மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல போய் தவம் இருந்து மகாவிஷ்ணுவை அடைவீரானால் உமக்கு இந்த கையில் இருக்கக்கூடிய கபாலம் விலகிவிடும் அப்படிங்கிறார். அதனால தான் இந்த திருக்கண்டியூர் அப்படின்ற இடத்துக்கு சிவன் வரார். இந்த இடத்திற்கு கண்டன க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தில் பார்த்தோம்னா 2-3 விதமாக இந்த க்ஷேத்திரத்தை சொல்கிறார். கண்டன க்ஷேத்திரம்னா ஒன்று, சிவன் விஷ்ணுவை கண்ட இடம், இது கண்ட க்ஷேத்திரம், அதனால் கண்டன க்ஷேத்திரம். 2வது கண்டம் அப்படின்னா நீலகண்டன்னு பேர் சிவபெருமானுக்கு. அதனால் இந்த இடத்துல சிவபெருமான் பெருமாளை சேவிச்சதுனால, கண்டன் சேவிச்சதுனால கண்டன க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இன்னொரு விசேஷம், இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் அனைவரையும் தேவலோக வாசிகள்
இந்திரன் முதலானவர்கள் மகாபலி சக்கரவர்த்தி இவாள்லாம் இங்கே கண்டதனால் இந்த இடத்திற்கு கண்டன க்ஷேத்திரம்னு பேர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பஞ்சகமல க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து திருவையாறுக்கு வர வழியில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் இருக்கு. சாதாரணமாக தஞ்சாவூர்லேருந்து நம்ம திருவையாறுக்கு வரணும்னா அந்த ரூட்டில் இந்த 6 கிலோமீட்டரில் இந்த ஊரை நம்ம பார்த்துடலாம். வர வழியிலேயே திருக்கண்டியூர் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் சிவபெருமானுக்கு அந்த சாபத்தை விமோச்சனம் பண்ணினதுனால பெருமாளுக்கு பேர் ஹரசாப விமோச்சனன்னு பேர். இதில் இன்னொரு பேரும் இருக்கு பெருமாளுக்கு, பலிநாதன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணினான்னா, மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய ராஜா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலுமே நம்ம பார்க்குறோம் ரொம்ப பெரிய பெரிய வாழ்க்கெல்லாம் சின்ன எண்ணங்கள் இருக்குது. சின்ன எண்ணம்னா சிறிய எண்ணம், அதாவது கொஞ்சம் மனசை நெருடக்கூடிய எண்ணங்கள். ரொம்ப பெருசாக இருக்கிறவா பாப்பா, அவளுக்கு சின்ன விஷயங்கள் அதிகமாக இருக்கு. நம்ம பெரியவா சொல்லுவா கொஞ்சம் அல்ப புத்தி அப்படின்னுவா. அந்த மாதிரி சில சமயத்தை தலை காட்டிடும். ரொம்ப பெரியவா தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை எண்ணம் அப்பப்போது தலை காட்டுவது உண்டு. என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அவர்கள் இருக்கும் இடம் பெரிய இடம். அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே மமதை வந்துடுறது. தான் என்ற பெரியவன், தான் பெரியவன் என்ற எண்ணம் அந்த இடத்துக்கு வந்துடுறது. பல பேர் அதை ஆழ்மைக்கு உட்பட்டு அதை அகற்றி வைத்துவிட்டு நல்லது செய்கிறவாளும் உண்டு. எப்பயாவது ஒரு சில சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணம் வந்துடுத்துன்னா உடனே அது மட்டம் தட்டிடுறது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்தது. இவன் என்ன பண்ணுறான், பெருமாளுடைய ஆபரணங்களை பார்த்தவொடனே ஒரு ஆசை வந்துடுத்து. திருமாலுடைய ஆபரணங்களை பார்த்தவொடனே அவனுக்கு பயங்கர ஆசை. அந்த ஆசையில் அதை திருடி வந்துடுறான். செய்யலாமா அந்த காரியம்? செய்யப்படாது. என்ன பண்ணுறது? ஆசை யாரை விட்டது? மனிதனை விடவே இல்லையே. மனிதனை மட்டுமில்லை, தேவர்களை மட்டுமில்லை, பல பேரை விடுறதில்லை. ஆனால் ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கலாம். என்ன? நான் சரணாகதி பண்ணிக்கணும், நான் மோட்சத்தை அடையணும், உன்னை மட்டுமே சேரணும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம். அதை தவிர வேறு எந்த ஆசை இருந்தாலும் அது அந்த ஆசை சிக்கலில் தான் கொண்டு போய் விடும். அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மகாபலி சக்கரவர்த்தி. இவன் திருமாலுடைய ஆபரணங்கள் மேலே ஆசை வச்சான். அந்த ஆபரணங்களை திருடி கொண்டான். திருடின உடனே எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. எப்பயுமே நீங்கள் திருடுறவள் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. கீழே எங்கேயாவது வைக்கலாமா, பூமியை தோண்டி வைக்கலாமா, பூமி கீழே வைக்கலாமா இப்படின்னு, அதாவது எண்ணம் மேல் நோக்கிய எண்ணம் மறைந்து விடுகிறது. ஒரு செயல் செஞ்ச உடனே, கெட்ட செயல் செஞ்ச உடனே நமக்கு என்ன வந்துடுறது? கீழ்நோக்கிய எண்ணம் தான் வருது. அதே எண்ணம் மகாபலிக்கும் வருது. அவன் என்ன பண்ணுறான்னா, கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகம்னு, மேலே 7 லோகங்கள், கீழே 7 லோகங்கள் பார்ப்போம் நம்ம. அதல விதல சதல பாதாள லோகங்கள்னு இருக்கு. இந்த பாதாள லோகத்தில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடுறான் இந்த திருமாலுடைய ஆபரணங்களை. ஒளிச்சு வச்சுட்டா, அதாவது ஒரு தப்பு நாம் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு சும்மாவே இருக்காது. எதையாவது பண்ணிகிட்டே இருக்கும், அதையே நினச்சிட்டு இருக்கும். அது தப்புன்னு இன்னும் தோணிடுத்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் மனசு அலைபாஞ்சிட்டே இருக்கும். இவன் நல்லவன். ஏன்னா நல்லவனுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் தோணும். மகாபலி சக்கரவர்த்தி நல்லவன். ஏன் தெரியுமா நல்லவன்? யாருடைய ஆபரணம் அது? பெருமாளுடைய ஆபரணம். அந்த பெருமாளுடைய ஆபரணத்தை தொட்டுட்டான் இல்லையா, அதனால் தான் செய்த செய்கை கெட்டதாக இருந்தாலும் அவனுக்குள்ள நல்ல எண்ணம் வந்துடுறது. இதனால் என்ன பண்ணால், தன்னுடைய மந்திரிமார்கள் அது குருவை கூட்டு கேட்குறான், என்ன பண்ணுறது, மனம் அமைதி இல்லாமல் தவிக்கிறதே அப்படின்னு. இதை சொல்லலை, இந்த மாதிரி விஷயம்னு சொல்லலை. மனம் அமைதி இல்லாத தவிக்கிறதுன்னு சொன்ன உடனே சொன்னால், நீங்கள் தவம் மேற்கொள்ளுங்கோ, தவம் பண்ணுங்கோ. யாரை குறித்து? பெருமாளை குறித்து தவம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். ஏன்னா அல்டிமேட் அவன் மட்டும்தான், அவனால் மட்டும்தான் எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியும். அவனை குறித்து தவம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான், மகாபலி சக்கரவர்த்தி பெருமாளை குறித்து தவம் பண்ணுறான். இந்த இடத்திற்கு
கமலக்ஷேத்திரம் அப்படிங்கிற இந்த இடத்துல பெருமாளை குறித்து தவம் பண்ணுறான் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு அவன் செய்த தவறை எவன் உணர்கிறானோ அடுத்த நிமிஷம் பெருமாள் காத்துன்னு இருக்கார் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. இறங்கி வந்துட்டார், ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி இந்த இடத்துல நின்று தவம் பண்ணதுனால இந்த இடத்துல பலிக்ஷேத்திரமாக இருந்து பலிக்கு நாதனாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு பலிநாதன் அப்படின்னு ஒரு பேர். உற்சவருக்கு பேர் கமலநாதன். நான் சொன்னோம் இது க்ஷேத்திரத்துக்கு பேர் கமலக்ஷேத்திரம், பெருமாளுக்கு பேர் கமலநாதன், தாயாருக்கு பேர் கமலவல்லி தாயார், பூர்ணவல்லி தாயார் அப்படிங்கிறதும் அனுகிரகம். விமானத்துக்கு பேர் கமலாகிருதி விமானம், அதாவது ஆகிருதி அந்த அளவுக்கு வசீகரத்தன்மை உள்ள விமானம். புஷ்கரணியும் கமல மோக்ஷ புஷ்கரணி, வெறும் கமல புஷ்கரணி இல்லை, கமல மோக்ஷ புஷ்கரணி. இது 2-3 புஷ்கரணி இருக்குது. கபால மோக்ஷ புஷ்கரணி. இதுக்கு தீர்த்தங்கள் கமல தீர்த்தம், பலி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், பக்கத்தில் 6 ஓடுறது குடமுருட்டி நதி அப்படின்னு. இவை அனைத்தும் புஷ்கரணிகள் தான். ஸோ கமலக்ஷேத்திரம், கமலநாதன், கமலவல்லி தாயார், கமலாகிருதி விமானம், கமல மோக்ஷ புஷ்கரணி, இது எல்லாம் சேர்ந்ததுனால இந்த ஊருக்கு பஞ்சகமல க்ஷேத்திரம்னு பேர். முக்கியமான விருட்சம் என்னன்னு பார்த்தோம்னா அரசமரம் தான் என்னுடைய விருட்சம். அரசமரம் பல விதங்களில் நாம் முதல்ல பார்த்தோம், பலாசவனத்தை பற்றி பார்த்தோம். அங்கேயே ஒரு விசேஷத்தை பார்த்தோம், ஒரு பழமொழியை. இந்த இடத்துல அதற்கு ஒத்தார் போல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விருட்சம் அரசமரம். ஆகமம் வைகானச ஆகமங்கள். இதில் பெருமாள் யார் யாருக்கெல்லாம் மங்களாசாசனம், பெருமாளை யார் யாரெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்காருன்னா திருமங்கையாளர் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அஃப்கோர்ஸ் சிவன், பிரம்மா, மகாபலி சக்கரவர்த்தி. இந்த இடத்துல பெருமாளை நம்ம சேவிக்கணும்னா 5 நிலைகள் கொண்ட கோபுரமா. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட கிபி 7வது 8வது நூற்றாண்டிலேயே சோழ மன்னர்கள் கட்டின கோபுரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கோபுரம் 5 நிலைகளை கொண்ட கோபுரம். ஏன்னா 5 நிலைகள் அப்படின்னா பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது 5 நிலைகள். அந்த இடத்துல அந்த நம்ம அங்கே we can feel it அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் ஏறினோம்னா அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கும். 5 நிலைகள் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாராலையும் எல்லாவற்றையும் உணர முடியுமா அப்படின்னா அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. இப்போ நாம் எல்லாரும் போய் பெருமாளை சேவிக்கிறோம், எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், எல்லாருக்கும் கட்டாட்சம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. நம்ம எந்த அளவுக்கு கையேந்துறோமோ, பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு பெருமாள் கூட யார் எந்த அளவு கேட்கிறாளோ, எந்த அளவுக்கு நமக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கோ, எந்த அளவுக்கு நாம் பிரயத்தனம் எத்தனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கிறது. எவ்வளோ பேர் எத்தனம் அதிகமாக பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டம். எத்தனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனம் பண்ணுறவாளுக்கு பெருமாள் அனுகிரகம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், இந்த கோயிலுக்குள்ளே போகச்சவே இந்த வைப்ரேஷன் இருக்குது. இதை நம்ம நேரடியாக உணர முடியும். சில பேர் ஆற்றுக்கு போனாலே நம்மளால் உணர முடியும். அதை ஒரு ஆற்றுக்கு போச்சு அந்த வைப்ரேஷன், அந்த இடத்துல அவள் பண்ணுற பூஜை புனஸ்காரங்கள், அவள் பெரியவா பண்ணின பூஜை புனஸ்காரங்கள், அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன், இதெல்லாம் நம்மளால் உணர முடியும். அப்படித்தான் ஒவ்வொரு கோயிலையும். இப்படி நம்ம அந்த 5 நிலைகளையும் பார்த்தோமானால் நிச்சயமாக அந்த பஞ்சபூதங்களுடைய இருக்கை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் இந்த கோபுரம் மிக விசேஷமான கோபுரம். இது அதுக்கப்புறமா சோழ மன்னர்கள் அப்புறமா விஜயநகர பேரரசு, அந்த விஜயநகர மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணதாகவும் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகள் நம்ம சேவிக்கலாம், மும்மூர்த்திகளையும் சேவிக்கலாம். அதனால தான் ரொம்ப விசேஷமான கோவில். இந்த இடத்துல மும்மூர்த்திகள் மட்டுமல்ல, நரசிம்மர் பின்னாடி பெருமாளை சேவிச்சு வந்தோம்னா நரசிம்மரையும் சேவிக்கலாம், நரசிம்மருக்கு பின்னாடி சுயசாழ்வார் 2 பேரையும் சேவிக்கலாம், ஆண்டாள் அஃப்கோர்ஸ். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, எல்லா ஊர்லேயும் நீங்கள் பெருமாளுக்கு நேர கருட மண்டபம்னு இருக்கும். அந்த கருட மண்டபத்தில் கருடாழ்வார் பெரிய திருவடி மட்டும்தான் எழுதிருப்பார். இந்த ஊரில் ஒரு விசேஷம்,
பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் சேர்ந்து நின்று சேவை சாதிக்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலம், இவா மேற்கு நோக்கி நின்ற கோலம். கருடனும் அனுமனும் பெரிய திருவடியும் சிறு திருவடியும் சேர்ந்து நின்று பெருமாளை சேவிக்கக்கூடியதாக. இந்த அனுமனுக்கு என்ன விசேஷம்னு தெரியல, ஆனால் இவா 2 பேரும் சேவை சாதிக்கும் தலமாக இந்த திருத்தலம் இருக்கிறது. ரொம்ப விசேஷமான திருத்தலம். இதில் இன்னொரு 2-3 விசேஷங்கள் சொல்கிறா இந்த தலத்துக்கு. ஒரு காலத்தில் ஒரு அந்தணன் இருந்தாராம், அதாவது சித்தவிருத்தி அந்தணன் அப்படின்னு, ரொம்ப படித்தவன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சில பேருக்கு தான் அந்த மெத்த படித்தாலும் கர்வங்கிறது குறைச்சலாக இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் படித்தாலே தலை தூக்கிடுறது. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி மெத்த படித்தவன் இந்த சித்தவிருத்தி அந்தணன். இது இவனுக்கு ஒரு ஆசை வந்தது, கபில முனிவருடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கபில முனிவருடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். கபில முனிவர்கிட்ட போய் கேட்டான். கபில முனிவருக்கு இவனுடைய படித்தவன் இல்லையா, என்ன இருந்தாலும் அந்த தேஜஸ், அந்த அழகு சரின்னு சம்மதிச்சார். பொண்ணை கேட்டார், பொண்ணும் சம்மதிச்சார். இந்த சம்மதிச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணினால் என்ன பண்ணணும்? அந்த ஒழுங்காக குடும்பம் நடத்தணும். ஆனால் கபில முனிவருக்கு இருக்கக்கூடிய செல்வம் இருக்கு இல்லையா, இந்த அனைத்து செல்வத்தையும் தான் கவரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து. இவங்கிட்ட வித்யாலட்சுமி நிறைய இருக்கா, இருந்தாலுமே இன்னும் அந்த எண்ணம் ஒரு அல்ப புத்தின்னு தான் சொல்லணும். அந்த எண்ணம் வந்துடுத்து இவனுக்கு. அதனால் என்ன பண்ணான்? அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இவளையும் விட்டு விட்டு வேறு இடத்திற்கு போயிட்டான். யார்? அந்த கபில முனிவருடைய குமாரத்தையும் விட்டுவிட்டு அந்த செல்வத்தை இழப்பதற்கு, கரைப்பதற்காக வேறு இடம் நோக்கி சென்று விட்டான். சும்மா இருக்குமா? அந்த செல்வமானது இவன் கரைந்தவுடன் இவனுடைய உடலில் இருக்கக்கூடிய, இவனுடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் கரைந்து விடுகின்றன. கரைஞ்சுடுத்துனா என்ன ஆகும்? இவனுக்கு குஷ்டரோகம் என்று வியாதி வந்துடுத்து. இவனுக்கு வியாதி வந்தப்புறம்தான் உணர்றான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சவுனக முனிவர்கள் அந்த பக்கம் வந்துருக்கா. அவகிட்ட கேட்குறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி திருக்கண்டியூரில் போய் தவம் பண்ணுங்கோ. கமலக்ஷேத்திரம், அந்த கமல புஷ்கரணியில் தவம் பண்ணி பெருமாளை கமலநாதனை வேண்டினால் உன்னுடைய பாபம் நிவர்த்தியாகும், உனக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறார். அதே மாதிரி இவன் இந்த சித்தவிருத்திங்கிற அந்தணன் இந்த இடத்துக்கு வரான். பெருமாளை சேவிக்கிறான், வேண்டான். கடைசியில் அவனுடைய பாபங்கள் நிவர்த்தியாகிறது. அரச மரத்தை சுற்றி வரான். கமலமோட்ச புஷ்கரணியில் தீர்த்தாமாடுறான். கமலவல்லி தாயாருடைய அருளை பெறுகிறான். இது ஒரு கதையும் இருக்கு. எடுத்தது இது மட்டுமல்ல, அதாவது நம்ம ஒன்று யோசனை பண்ணும், சுவாமி இதெல்லாம் உண்மையா? நமக்கு ஒன்று இதில் சில இடங்களில் அந்த இடத்துல பொறிச்சு வச்சுருக்கா, கல்வெட்டில் பொறிச்சிருக்கா, நம்ம சரி இது உண்மையாக இருக்கலாம். ரெண்டாவது, வழி வழியாக வந்த கதைகள், சில கதைகள், சிலது ஏற்றம் தாழ்வு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனாலும் இப்போது சிலதெல்லாம் இந்த காலத்துலாம் எழுத்து வடிவம், அந்த காலத்தில் எழுத்து வடிவம் அல்ல. ஒருத்தர் சொல்லி ஓரான் வழியாக அப்படின்னு பெரியவா சாதிப்பா. ஒருத்தர் சொல்லி அவளுக்கு அடுத்தவாழ்கிட்ட சொல்லி இப்படி வந்துட்டுருக்கிறது தான் நம்மளுடைய பரம்பரை. ஏன்னா வேதங்கள் இப்படி வந்தது தான், இதிகாச புராணங்கள் இப்படி வந்தது தான். இவை அனைத்துமே இப்படி வந்தது. சில இடத்துல சில சந்தர்ப்பங்களில் இடைச்சர்கள் இருக்கலாம், அதை நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த ஒன் லைன்னு சொல்கிறோமே, அந்த கதைங்கிறது உண்மை. இவனுக்கு சில இந்த சித்தவிருத்திங்கிறதுக்கு இந்த பிராமணனுக்கு வேறு விதமான கதைகள் தான். ஆனால் இவன் வந்ததோ, பெருமாளை வேண்டினதோ, தாயாரை சேவிச்சதோ, அருள் பெற்றதோ இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடும். அடுத்தது இதே மாதிரி, அதாவது நம்மளுக்கு 10-15 ஒரு பேரில் ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் எவ்வளோ பேர் வேண்டியிருப்பா, எவ்வளோ பேர் அந்த கோயில்னால நன்மை அடைஞ்சிருப்பா. இதெல்லாம் அடுத்த வாழ்க்கை சொன்னாதான். இந்த பார்க்கண்ணா, இப்போ நான் 16 வாய்ப்பாடு படிச்சிருக்கேன், 20 வாய்ப்பாடு இருக்குது. எங்கள் அப்பா 20க்கு 20 வாய்ப்பாடு படித்தா. என்னால் முடியல, 16 வரைக்கும் படித்தா போருன்னு வாத்தியார் சொன்னார். நான் 16 வாய்ப்பாடு படிச்சிட்டேன். நீ அட்லீஸ்ட் 12வது படி. இப்போ நான் இதை படித்தேன்னு சொன்னாதான் பையன்கிட்டையோ சிஷ்யங்கிட்டையோ அல்லது வரக்கூடிய மாணவர்கிட்டையோ
அதை நாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் அவன் நம்புவான், அவன் படிப்பான். ஏன்னா அவன் படித்தாதான் அவனுக்கு ஏற்றம் வரும். அதைத்தான் நம்ம பெரியவா பண்ணி வச்சுருக்கா. கண்ணா, இவ்வளோ பேர் பண்ணிருக்கா, இவ்வளோ பேர் பெருமாளை சேவிச்சிருக்கா, அதில் இவ்வளோ பேர் நல்லது அடைஞ்சிருக்கா, இவ்வளோ பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அப்படிங்கிற போது நீ இது செய்ய மாட்டியா? அப்படிங்கிற உதாரணத்துக்காகத்தான் பல கதைகளும் பல உண்மை நிகழ்ச்சிகளையும் நமக்கு சொல்லிண்டே வரா பெரியவா. அந்த மாதிரி வந்தது தான் இன்னொரு கதை, இந்த மகத நாடு அப்படின்னு ஒரு கதை. காலசர்மான்னு ஒரு அந்தனர். இந்த காலசர்மாங்கிற பேர் நம்ம 2-3 இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், அது இருக்கட்டும். ஒரு அந்தனுடைய பேர் காலசர்மா அப்படின்னு இங்கே பார்க்கலாம். இவனுக்கும் இதே மாதிரியான மெத்த படித்ததான திமிர் வந்துடுறது. இவனுக்கும் இதே மாதிரி, அதாவது மேபி இந்த ஒரே கதையாக கூட இருக்கலாம், இவன் தான் அந்த அந்தனாவும் இருக்கலாம். ஆனால் வேற ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கா இவனுடைய பேர் காலசர்மான்னு, இன்னொரு இடத்துல எழுதி வச்சிருக்கா சித்தவிருத்தின்னு. இவனுக்கும் ரொம்ப அறிவு அதிகமாகிடுறது. அதனால் பலவிதமான கெட்ட நடத்தைகள் வரதுனால இவனுக்கு வியாதிகள் வர்றது. அந்த வியாதிகள் போகணும், அந்த பிணி நீங்கணும் அப்படின்னா பெரியவாளுடைய ஆசீர்வாதம் வேணும். அந்த பெரியவா என்ன சொல்கிறான்னா, நீ இந்த ஸ்தலத்தில் போய், இந்த க்ஷேத்திரத்தில் போய் தீர்த்தாமாடி பெருமாளை சேவிச்சின்னா தவம் பண்ணுன்னு சொல்கிறான். இவனுக்கும் இந்த மகத நாட்டிலேருந்து வந்துருக்கான அந்த அந்தணன் இந்த இடத்துக்கு வரான், வந்து பெருமாளை சேவிக்கிறதாகவும், திருக்கண்டியூரில் பெருமாள் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருடைய அனுகிரகம் பெற்று இந்த இடத்தில் தன்னுடைய பிறவி துயர் நீங்கினதாகவும் சரித்திரம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். நம்ம பார்த்தோம், பிரம்மாவுக்கு 5 தலைகள், சிவனுக்கு 5 தலைகள் அப்படின்னு. அந்த 5 தலைகள் என்னன்னா, சிவனுடைய 5 தலைகள் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு 5 தலைகள். இதே மாதிரி தான் பிரம்மாவோட தலைகள். ஆனால் பிரம்மாவிற்கு பின்னாடி வந்தது 4 தலைகள். இந்த இடத்தினுடைய விசேஷம் மகாத்மியம் என்னன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் திருப்பூந்துருத்தி அப்படின்னு ஒரு பூந்துருத்தி அப்படின்னு ஒரு இடம், திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஒரு பாகவதர், ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு ஒரு அழகான மகாத்மியம் ஒன்று எழுதினார். அவர் எழுதினது, நாராயண தீர்த்தர் எழுதினது இந்த இடத்துல ஸ்ரீ திருப்பூந்துருத்தின்ற அருகில் தான் இருக்குது. திருக்கண்டியூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் அது. இந்த திவ்யதேசத்தில் விசேஷங்கள் என்னன்னா, பங்குனி பிரம்மோத்சவம், அதான் இப்போ இருக்கிறது இல்லையா பங்குனி மாதம், இந்த பங்குனி மாதத்தினுடைய பிரம்மோத்சவம், ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பவித்ரோத்சவம், இதெல்லாம் ரொம்ப அழகு. வைகுண்ட ஏகாதசி, கார்த்திகை மாத உற்சவங்கள், இதெல்லாம் இந்த திவ்யதேசத்தினுடைய அழகை சேர்க்கக்கூடியவைகளாக அமைந்திருக்கின்றன.